ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது தெரியுதுங்களா எங்கள் திருவண்ணாமலை. ஸோ பிஃபோர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் வியூவாக இருக்கும் இங்கேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோலாம் வந்து ஆஃப் மழை கூட ஒழுங்காக தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா மலை சுற்றிட்டு வர தான் போகிறோம். அப்ராக்சிமேட்டாக 14 கிலோமீட்டர்ஸ் கிரிவல பாதை. ஸோ நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாடு ஆளுங்களுக்கே திருவண்ணாமலையில் என்ன இருக்குது அப்படின்லாம் தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம காட்டுவோம். இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட தொடக்கமாக வச்சு என்னோடய விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க போவோம். ஸோ கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறது ஹீரோ ஹோண்டா தான். ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி வித் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் மேபி நான் புது பைக் வாங்குவேன். இப்போதைக்கு இந்த பைக்கை தான் ஓட்டுவேன். ஏன்னா இது என்னோட அப்பாவோட பைக்கு. ஸோ ஓகே தான். ஸோ வாங்க இன்னைக்கு எங்கள் ஊரை நான் சுற்றி காட்டுறேன். சரிங்களா? நான் எப்படி இந்த விவோடு கொண்டு போகிறேன்னா, இப்போ பார்த்தீங்களா என்னோட ஹெல்மெட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன் மொபைலை. ஸோ எனக்கு ஹெல்மெட் வழியாக எப்படி வியூ இருக்குன்னு எனக்கு தெரில. காலங்காத்தால வண்டி எடுத்தாலே அடைக்குது. ரொம்ப கூலாயிடுது வண்டி. ஸோ கைஸ் நம்ம கிளம்பியாச்சு. மலை சுற்ற தான் போகிறோம் நம்ம இப்போ. 14 கிலோமீட்டர்ஸ். எங்க இருந்துன்னா கரெக்டா அந்த அண்ணாமலையார் கோவில் இருந்து. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிடுவோம். இது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாக். ஸோ எனக்கு வியூ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஹெல்மெட் வழியா பார்க்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் விலாக் எடுக்கும்போது நான் திருத்திக்கிறேன் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா காந்தி நகர் பைபாஸுக்கு தான் போக போகிறோம். ஏன் காந்தி நகர் பைபாஸ்னா அவுட்டர் பஸ் வர பஸ் எல்லாம் எல்லாமே அங்கே தான் மெயினாக போய் நிற்கும். அங்கேருந்து சன்னதி ஸ்ட்ரீட் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரிய கோவில். ஸோ வாங்க காட்டுறேன் நான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா காந்தி நகர் பைபாஸ். ஏன்க்கா வாங்கக்கா போங்க அப்படின்னு பாதி வழியில் வந்துட்டாங்க. பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் நிற்பானா இல்லை போயிடுவானா இல்லை ஏற்றுவானா அப்படின்னு. நம்ம ஊரில் அதே தான். பார்க்காம அப்படியே வருவாங்க. வண்டி வந்தாலும் அப்படியே வருவாங்க. என்னத்த பண்ண. ஸோ இதுதாங்க வர அவுட்டர் ஏரியா பஸ்லாம் ஃபுல்லாகவே இங்கே தான் வரும். சரிங்களா? இங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட்டை பிடிச்சா ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்தீங்களா கோவில். அந்த தாத்தா பார்க்குறாரு என்ன இவன் வீடு எடுத்துட்டு போகிறான் அப்படின்னு. சரி ஓகே, இதுதான் சன்னதி ஸ்ட்ரீட். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம பெரிய கோவில் வரும். சரிங்களா? ஆனால் சீரியஸாக ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பிங்க. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாக் இது. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். நம்ம நார்மலாக யாருக்கிட்டாச்சும் பேசிகிட்டே போவோம்ல பைக்கில். எனக்கு அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை. அதான் வெளியேந்து மக்கள் பார்க்கும்போது தான் எனக்கு லைட்டாக எனக்கு என்னோட ஃபேஸ் தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்கல்ல, பரவாயில்ல இதுதான் விலாகா மோட்டோ விலாகா அப்படின்னு. எனக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி நம்மளும் இது பண்ணுறோம் அப்படின்னு.
வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். இருங்பாய். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட், இது சன்னதி ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரிய கோவில்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் தான் ஸ்டார்ட் நம்ம பயணம், கிரிவல பயணம். சரிங்களா? நான் நிறைய வாட்டி சுற்றுவாங்க. எனக்கு போர் அடிச்சாலே இந்த கிரிவலம் நான் சுற்றிட்டே தான் இருப்பேன். பைக்கில் நடந்துலாம் சுற்ற மாட்டேன். நடந்து போனது வந்து என்னோட ஸ்கூல் டைம்ஸில் தான் நடந்து போயிட்டு செம்ம அடி வாங்கினேன் நைட் டைமில். என்ன இன்னைக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஆனால் எவ்வளோ பெட்ரு, ரெக்கார்ட் ஆகிறது மட்டும் டைமிங் மட்டும் கரெக்டாக தெரியுது எனக்கு ஹெல்மெட்லேருந்து. வேற எதுவுமே தெரியல. என்ன ரோடு ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க, மூடிட்டாங்க. வண்டி போகுமா போகாதா? போகும். இந்த ஸ்ப்ளெண்டர்ன்றதால எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு மைலேஜ் தரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 50-60யும் தரும், அதுக்கு மேலேயும் தரும். அடிச்சு ஓட்டினா தான் டக்குன்னு காலியாயிடும். கண்ணா பின்னான்னு ஓட்டினா காலியாயிடும். மைலேஜ் சுத்தமாக தராது. நீங்கள் ஸ்லோவாக அப்படியே உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக ஓட்டினா ஓகே. ஸோ இதுதாங்க பெரிய கோவில். ஓகேவா? இங்கேருந்து தான் நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்து இங்கேருந்து பயணம் ஸ்டார்ட். இது ஃபுல்லாகவே பஜாருங்க, எங்கள் திருவண்ணாமலையோட பஜார். சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி கூட அம்மா கூடலாம் வந்து நடந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆட்டோ கீட்டோ எதுவுமே இல்லை, இருக்கும். பட் நாங்கள்லாம் நடந்து வரத்துக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும் நடந்து வரத்துக்கு. ஏன்னா அந்த டைம்லலாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌட். அது ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஆளுங்க வராங்களோ இல்லையோ, பட் தெலுங்கானா பீப்புள்ஸ் நிறைய பேர் இப்போ ஆக்குபை பண்ணிட்டாங்க போல. வரது நல்லதுதான். இப்போ இவங்க ஓட்டிட்டே வரும்போது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சுங்க. டக்குன்னு நோட் பண்ண, இல்லைன்னா எடுத்ததே வேஸ்டா போயிருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி மோட்டோ பிளாகிங் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெல்மெட்டை வாங்கி அதுக்கு மொபைல் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்டுங்க. சரிங்களா? நான் கரெக்டாக ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு தான் ஓட்டிட்டு இருக்கேன் பாருங்க. சரியா? அப்புறம் வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு. ஸோ உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர்லாம் கழட்டி போட்டுருவாங்க ஒரு கெத்தாக இருக்கட்டும். நானும் என்னோட காலேஜ் டைம்ஸில் வந்து இந்த மிரர்லாம் கழட்டி போட்டு தான் ஓட்டுவேன், ஏன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. பட் மிரர் வந்து ரொம்ப சேஃப்டிங்க. ஏன்னா சைடில் வர வண்டிங்க, பின்னாடி வர வண்டிங்கெல்லாம் பார்த்து பொறுமையாக ஓட்ட முடியும், சேஃப்டியாக ஓட்ட முடியும். சரிங்களா? நீங்கள் கட் ஆகும் போதும் மிரரை பார்த்து தான் கட் ஆகணும். இப்போ கூட சில பேர் வந்து மிரர் இருந்தும் அது கண்ணா பின்னான்னு இருக்கும், ஒரு ஆர்டராகவே இருக்காது, ஒரு பின்னாடி பார்த்த மாதிரியே இருக்காது, அவங்க முகத்தை பார்த்த மாதிரியோ இல்லை இந்த சைடு பார்த்த மாதிரியோ அப்படிதான் இருக்கும். ஸோ மிரர் இஸ் மஸ்ட். சரிங்களா? நீங்க இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நிம்மதியா. இதுக்கு மேல இன்னும் இருக்குங்க. இது ஜஸ்ட் நார்மல் தான். நடந்து போறாங்க பாத்தீங்களா, இவங்க சும்மா கோயில்ல இருந்து அப்படியே நடந்து வராங்க. பட் தெரியுதுங்களா, காலைல டைம் வந்து இப்போ 7:34. ஆக்சுவலா இவங்க வீடியோ கால்ல இருந்து நடந்துட்டு இருப்பாங்க. நைட்டு பகல் அதெல்லாம் பார்க்காமலே நடப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ங்க இது. ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்க அந்த பீஸ்ஃபுல் அடையிறதுக்காகவே வருவாங்க. அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அமைதியான இடம். இதுதான் எங்க ரமணாசிரமம். இதுக்குள்ள நான் போய் பல வருஷம் ஆச்சு, போனோம். இது ஒரு vlog-ஆ செஞ்சு போடலாம். சரிங்களா?
குளிருது, ஜாக்கெட் போட்டு வரலான்னு பார்த்தேன். பட் சரி ஓகே, வெயில் அடிக்குது, எதுக்கு ஜாக்கெட் போட்டு வரணும்னு சொல்லிட்டு விட்டேன். பட் இப்போ லைட்டா குளிருது. அவன் ஜாக்கெட் போட்டு தான் போயிட்டு இருக்கான். நீங்க மோட்டோ விளாகிங் பண்ணா கரெக்டா அந்த ஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ மோட் ஆன்ல இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வரும்போது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. நான் டக்குன்னு பார்க்கும்போது ஆஃப்ல இருந்துச்சு. இப்போ நிறுத்தி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். சரிங்களா, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சும்மா ஒரு வீடியோ தான் செஞ்சு போடணும், வேற ஒன்றும் இல்லை. யாரும் உங்களை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. சரிங்களா, யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க ஜஸ்ட் நீங்க பண்றத அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட போறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோஸை அப்படியே கண்டினியூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் கண்டினியூஸ் பண்ணுங்க. மெமரிஸா கூட வச்சுக்கலாம். சரிங்களா, நான் சும்மாவே எத்தனை வாட்டி சுத்தம் தெரியுமா? நான் ஃபாரின்ல இருந்து வந்து 3 மாசம் கிட்ட ஆகுதுங்க. சரியா, ஒரு என்ன டேட்டு, 16 16. இன்னும் ஒரு 4 daysல 3 மாசம் கம்ப்ளீட். நான் வந்து இந்த 3 மாசத்துல எப்படியும் ஒரு 40-50 வாட்டி சுத்திருப்பேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. அங்க பாத்தீங்களா, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. ஆனா வேறல இல்ல. நல்லா தான் இருக்கு இதுவும். பின்னாடி வண்டி, நான் சொன்னேன்ல பின்னாடி வண்டி வரது பார்க்கலான்னு. ஸோ இந்த மிரர் வழியாக தான் பார்க்க முடியும். மிரர் இல்லாமல் ஓட்டாதீங்க வண்டியை. இந்த நம்ம கிரிவல பாதையை சுற்றி நிறைய கோவில்கள், நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு. பாத்தீங்களா, பாருங்க பின்னாடி பாருங்க, அப்படியே போறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபுல்லாவே தெலுங்கு பீப்புள்ஸ் தான். நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க இங்க. ஆனா யாருக்கும் தெரியாம வந்து அப்படியே சைலண்டா போயிடுவாங்க. ஒரு சத்தம் இல்லாம, பாடி கார்ட்ஸ் இல்லாம அப்படியே சைலண்டா வருவாங்க, சைலண்டா போயிடுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஆக்டரையும் பார்த்ததில்லை. நான் ஒரே ஒரு ஆக்டரை தான் நம்ம ஊர்ல பார்த்துருக்கேன். அது வந்து தளபதி. சீரியஸா, அது எந்த வருஷத்துல வந்தாருன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. நான் சின்ன பையனா இருந்தேன் அப்போ. வந்து அங்க அன்பு தேட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணி ஸ்டேஜ்ல எல்லாம் ஏறி வந்தாரு. பிளாக் டிஷர்ட், ப்ளூ ஜீன்ஸ். நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தா தெரியும். பட் நான் பார்த்த வரைக்கும் நெட்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேபி நியூஸ்ல வந்திருக்கலாம். 2010, ஆனா 2000க்கு அப்புறம் தான், 2005, 2006 அந்த மாதிரி தான். தளபதிக்கு இப்படி கை கொடுக்க போயிட்டு நான் கீழே விழுந்துட்டேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் கையை கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு ஆக்டர் தான் நம்ம ஊர்ல பார்த்துருக்கேன், வேற யாருமே நான் பார்த்தது இல்லை. அர்ஜுன் அப்பப்போ வருவாராம், ஒரு சில பேர் வருவாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் வந்துட்டு போனாரு. ஸோ அந்த மாதிரி ஃபேமஸுங்க எங்க ஊரு. சரியான குளிர்ங்க, சீரியஸா என்னால தாங்க முடியல. அடுத்த வாட்டி இந்த டைம்லாம் வரும்போது அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஜாக்கெட் போட்டு வரணும். இங்க பாத்தீங்களா, கரெக்டா நான் ஸ்பீடு வந்து 35, 40 தான் மெயின்டைன் பண்றேன். அந்த ஸ்பீட்லயே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு இப்படி 100, 110ல முடிச்சா அது சரி வராது. ஸ்பீடா போகலாம், பட் அது பீஸ்ஃபுல்லா இருக்காது. சரிங்களா, இந்த ஸ்பீடாமீட்டரோட முழு வாரம் உடஞ்சிட்டு இருக்கு, மாத்தணும். அடுத்த வீடியோல மேபி இந்த ஃபுல்லா பைக் ஃபுல்லா கொஞ்சம்
மாடிஃபை பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். அதுக்காக தான் நான் இன்னும் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கேன். சரி, ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் என்னோட ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து இந்த பைக் தாங்க ஓட்டுறேன். என்கிட்ட வேறு எதுவுமே பைக் இல்லை. நீங்கள் சப்போஸ் என் வீடியோஸில் கூட பார்த்துருந்தா கூட அது என்னோட ஃப்ரெண்டு பைக்காக தான் இருந்திருக்கும், வேறு பைக்காக இருந்தால். மற்றபடி என்னோட பைக் வந்து இதுதான், பிகாஸ் எங்கள் அப்பா வந்து யூஸ் பண்ண வண்டி. இங்கே நிறைய கோயில்லாம் இருக்குது. எனக்கு கோயிலை பற்றிலாம் தெரியாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது வந்து இங்கே நிறைய கோயில் இருக்குது. திருவண்ணாமலையோட அண்ணாமலையார் கோயில், அது மட்டும் தான் மெயினாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு முஸ்லீம், ஸோ அவ்வளோவா இதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கல. ஸோ இனிமேட்டு நான் பார்ப்பேன் என்னென்ன கோயில் இருக்குன்னு. பார்த்தா நமக்கு தானே யூஸ். இப்போது சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆளுங்க வந்து நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்டால் அதுக்கான பதிலை நான் சொல்லணும்ல. ஸோ அதுக்காகவே நான் தெரிஞ்சுப்பேன். பழனி ஆண்டவர் கோயிலா, வேற லெவல். கைலாசாவா? நம்ம தலைவனோட கோயில்பா, ஆசிரமம், நித்யானந்தம். பாத்தீங்களா, இங்க வந்து ஒரு செம்மையா தெரியுது இந்த ஸ்பாட்லாம். சீரியஸா அப்படியே இங்கேயே இருக்கலாம் போல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மனசுல. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா உயர்நிலை பள்ளி பக்கத்துல. கொஞ்சம் ஃபோன் மேலே ஏற்றுக்கலாமா? ஓகே. இப்போ பைக் தெரியுமா இல்லையான்னு தெரில, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான வியூ தெரியணும்னா இப்படி நான் தூக்கி வச்சுருக்கேன் இந்த ஃபோனை. மேபி இந்த வீடியோ கட் ஆக போதுன்னாவும். இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கிரிவல பாதையில். என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நடந்து போகிறாங்க டிவோட்டிஸ். ஸோ அவங்களுக்காக அந்த மாதிரி மசாஜ் சேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸாக இப்போ நான் காட்டுறேன். எப்படின்னா, ஐயோ இப்போதான் கிடைக்காது. நடந்து போய் லெஃப்ட் பெயின் ஆகும்போது அந்த மசாஜ் பண்ணால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா ஓடுதுப்பா, செம்மையாக ஓடுது பிஸ்னஸ். ஆனால் சூப்பருங்க. காலங்காலத்தில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது கஷ்டமான விஷயம். நான்லாம் சாப்பிடாம எங்கேயும் போகவே மாட்டேன் ஃபர்ஸ்ட். பட் இந்த மாதிரிலாம் காலங்காலத்தில் ஏர்லி மார்னிங் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நைட்டும் பகலும் பார்க்காம நடக்கிறாங்க, ரொம்ப பெரிய விஷயம். இந்த வழியில தாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது என் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்காம நைட் டைம்ல இந்த கிரிவல பாதையை ஃப்ரெண்டு கூட சுற்றி, ஐ மீன் ஸ்கூல்ல வந்து ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஃபாரினர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கிரிவல பாதையை சுற்றி காட்டுங்க, அவங்க ஊரை சுற்றி காட்டுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு ஃபாரினரை. ஐ மீன் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே. சரியா, பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்க, பசங்களுக்கு பசங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த பையனை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் அப்பா அம்மாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சு, அப்புறம் மலை மேலே ஹாஃப் மலை ஏறி இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சரி ஓகே நம்ம மலை சுற்றலாம் அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக மலை சுற்றிட்டு கரெக்டாக ஒரு மணி 2 மணிக்கு போகிறோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறங்க நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே சேர்த்தாரு, செம்ம அடி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு சுத்தினே இருந்தேன். அப்போ தெரில, அடி வாங்கும்போது நல்லா தெரிஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு இந்த பிளேசஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக இருக்கா எல்லாமே. எனக்கு நேச்சுரல் பிளேஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் இது என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டோ பிளாக்.
இன்னும் நான் நிறைய போடுவேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கோவிட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இது நம்ம தமிழ்நாடு வீடியோ இல்லையா, இது நம்ம இந்தியா வீடியோ இல்லையா, இதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா? ஐயா ஐயா ஓரமாக போங்க ஐயா, நமக்குன்னே வரீங்க. ஸோ ஒரு தாட்டி என்ன ஆச்சுங்க, இந்த ஏரியாவில் நடக்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் சைக்கிளிங்கும் பண்ணியிருக்கோம். சைக்கிளிங் எப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சைக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த இதில் நடக்காமல் அப்படியே சைக்கிள்லேயே போகிற மாதிரி. அந்த டைம்லலாம் சரியான மழை, என்னோட ஸ்கூல் முடிச்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே சைக்கிள் டு சைக்கிள் இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. மழையில் அப்படியே எவ்வளோ ஸ்பீடாக வந்து அப்படியே தாறுமாறாக விழுந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி ரீக்ரியேஷன் நான் பண்ணணும். நான் அது வந்து வீடியோவாக எடுக்கலை. அந்த மெமரிஸ் அப்படியே என் மைண்டுக்குள்ளே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் எவ்வளோ ஜாலியாக இருந்தோன்னு. ஸோ அதை நான் அப்படியே ரீக்ரியேட் பண்ணோம். சைக்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணி இவனெல்லாம் ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்கே கடைகள் அவ்வளோவா இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அவ்வளோவா பப்ளிக்கும் இங்கே வராதுன்னா ஓகே, நார்மலாக ஒரு 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 சில பீப்புள் தான் வருவாங்க. நிறைய பேர் வர மாட்டாங்க. ஐ மீன் தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு மட்டும்தானே தெரியும் ஃபர்ஸ்ட்லாம் தான். ஓகே, திருவண்ணாமலை தான் என்ன, திருவண்ணாமலை கோயில் தான் என்ன அப்படின்னு. ஸோ இந்த திருவண்ணாமலை கோயில் அப்படிலாம் என்னென்ன. ஸோ இப்போ வந்து ஹோல் சவுத் இந்தியாவுக்கே தெரிஞ்சு போச்சு போல. ஓகே, திருவண்ணாமலைன்றது ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு. இந்த திருப்பதிக்கெல்லாம் போவாங்கல்ல, இப்போ நம்ம ஊர் வந்து திருப்பதி மாதிரி தான் லைட்டாக ஆயிட்டு இருக்கு. லைட்டாக இல்லை, ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இப்போ. இந்த சைட்லலாம் எங்கேயுமே கடைகள் அவ்வளோ இருக்காது. மிஞ்சி போனால் ஒரு இளநீ கடை, இல்லைன்னா ஒரு டீ கடை, இல்லைன்னா ஒரு ஹோட்டல்லாம் ஒரு ரேர் தான் ரொம்ப பார்க்கறதுக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள். நம்ப முடியல நம்ம ஊர் இவ்வளோ டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லை, நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும் நான் சொல்றது எப்படின்னு. ஏன்னா அவுட்டர் ஏரியா பீப்புள் வரவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது இது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி மலை சுத்தம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதோ இந்த கருப்பட்டி காப்பி இருக்குல்ல, இங்கே தாங்க நான் எங்கள் அட்டி உட்காருமே. நாங்கள் சுத்தம் வந்தாலே இங்கே தான் வந்து டீ காஃபி குடிப்போம். எங்கள் வீடு அங்கே இருக்கு, அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வருவேன் டீ குடிக்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த கருப்பட்டி காஃபின்னா அவ்வளோ பிரான்ச் இருக்கு. இப்போ ஏரியாவுக்கு ஒரு கருப்பட்டி திறந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஏரியால ஒரு கடை இருந்தா பரவாயில்ல, ஒரு பிரான்ச் இருந்தா பரவாயில்ல. ஏரியாவுக்கு 4 பிரான்ச் இருந்தா அது எப்படிங்க? அது இந்த லைன்லயே எப்படியும் ஒரு 3 கருப்பட்டியோ 2 கருப்பட்டியோ இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம ஊர்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அதை நான் கவனிக்கல. ஆனா நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் இந்த சித்ரா காபி பார், அதுவும் இப்போ வளர்ந்துகிட்டே வருது. கருப்பட்டி மாதிரி சீசனலாப்பா. எப்போ பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல ஒரு டீ கடை ஃபேமஸ் ஆகுது. டீ டைம் எங்க போச்சுன்னே தெரில. டீ டைம் ஒரு கட்டத்துல பீக்ல இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா டீ டைம் பிரான்ச் இருந்தாலும் இருக்கிற மாதிரியே தெரில. அந்த டேஸ்ட் எனக்கு சரியா படலை. நீங்க நம்பலனாலும் அதான் உண்மை. நான் வேற இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாம ஓட்டிட்டு இருக்கேன். போங்க. இங்க பாத்தீங்கன்னா புது புத்தக திருவிழா ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. நான் இது ஒரு vlog-ஆ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய புக் ஸ்டோர்ஸ். என்ன மாதிரி புக்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஃபுல்லா தமிழ் பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
பார்த்தீங்களா? இது ஒரு வீடியோவை போடலாம். அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டுங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டப் ஆக போகுது. சரிங்களா? உண்மையாலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டு, அடுத்த வீடியோ என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் ஒன்று போட்டு, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுற எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. நல்லா இருந்தால் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்றதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இதோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது லெஃப்ட் சைடில். ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்டை நான் காட்டியிருப்பேன் நம்ம வீடியோவில், இருந்தாலும் பாருங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆக போகுது. இது ஃபுல்லாகவே லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து அவுட்டர் ஏரியா பஸ்லலாம் நிற்கும். இன்னும் முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்லி இப்போ பஸ் போகுது இல்லை, அது வந்து ஒன்லி லோக்கல் ஏரியா பஸ் தான் அங்கே நிற்கும். திருவண்ணாமலை ஒரு அவுட்டர் ஏரியா பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன், யாரும் இல்லை. சரிங்களா? இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குங்க நம்ம திருவண்ணாமலையில். இது ஜஸ்ட் நான் மெயின் பிக்சரை தான் காமிச்சேன். இதுதான் மெயின், எங்கள் திருவண்ணாமலையில் இதுதான் மெயின். இன்னும் நிறைய மெயின் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சி நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக கோயில்கிட்ட போய் இந்த வீடியோ முடிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம திருவண்ணாமலை பீப்புள்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி எந்த பிளேஸ் நெக்ஸ்ட்டு போனால் நல்லாயிருக்கும், எந்த பிளேஸை பற்றி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தளபதி வந்து ஸ்டேஜ் போட்டாருன்னு, அது இங்கே தாங்க போட்டாரு. இதுதான் அன்பு தேட்டர். ஸோ இங்கே தான் ஸ்டேஜ் போட்டு ஒரு செம்ம கூட்டங்க, சீரியஸாக சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ரிட்டன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, நிறைய பேர் இப்போவே இது எப்போவுமே இங்கே இப்படி தாங்க க்ரௌடடாக இருக்கும். சரிங்களா? ஸோ பாய் பாய்.
ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாங்க, சரிங்களா? உங்களுக்கு சீரியஸாக இந்த நம்ம ஊரை பற்றி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? So stay tuned for another video. Thank you so much. Bye bye.